Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் எஸ்டிஎஸ்சியில் 10th தமிழ் புக் இன்சைட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 8 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுனால நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களோட பப்ளிக் ப்ரிப்பரேஷன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் எஸ்டிஎஸ்சியில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நல்லா கோ த்ரூ பண்ணிங்க. கட்டாயம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் இதில் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஷூராக சென்டமே எடுக்கலாம். அந்தளவு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணேன். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. இந்த கொஸ்டின் நம்மளே கிரியேட் பண்ணியிருக்கோம். புக் இன்சைட் இருக்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 8 தொகை நூல்கள். இந்த நூல் படிச்சிருக்கீங்களா? ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்க. நற்றிணை இதில் ஆக்சுவலாக ஒரு பாடலாக கொடுத்துருப்பாங்க. நற்றிணை குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் எட்டும் கலியிடும் அகம் புறமணி 8 தொக்கும் 8 தொகை நூல்கள் சொன்னால் அதான் நற்றிணை குறுந்தொகை 500 10 பரிபாடல் அகநானூறு புறநானூறு கலித்தொகை அந்த கான்செப்டில் கம்பேர் பண்ணி 8 தொகை நமக்கு பார்த்தீங்கன்னா இல்லை என்ன கொடுத்துருப்பாங்க, ஓங்கு பரிபாடல் கொடுத்துருந்தேன். பரிபாடலுக்காக இது கொடுத்துருக்கோம். வாழை இலையில் விருந்து பற்றி குறிப்பிருங்க. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ்ன்றது 96 வகை சிற்றிலக்கியங்கள் உண்டு. ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ். ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கங்க. மொழிபெயர்ப்பு என்றால் என்ன? கம்பர் எழுதிய நூல்கள் யாவை? ஸோ இதில் 5 நூல்கள் கொடுத்து சடகோபர் அந்தராதி, சரஸ்வதி அந்தராதி, திருக்கை விளக்கு, ஏர் எழுவது, சிலை எழுவது. கம்பராமாயணம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கம்பராமாயணம் படிக்கும் போது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கொண்டு கம்பர் தன்னுடைய நூலுக்கிட்ட பேர் கம்பராமாயணம் கிடையாது, ராமாவதாரம். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. சிலப்பதிகாரம் சொல்லும் போது சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்ற கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உரையிடப்பட்ட பாட்டுடைய செயல். ஸோ அது நல்லா முத்தொள்ளாயிரம் இந்த வருஷம் பப்ளிக்கில் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் முத்தொள்ளாயிரம் மனப்பாட பகுதியாக இருந்தாலும் சரி, அல்லது பாடல் கொடுத்த வினா. இந்த பாடல் வினாக்கள் ஆசிரியர் பேர் அரிய அளவிலையும் நல்லா புரிஞ்சுக்க. தேம்பாவணி இது ரொம்ப முக்கியமான. தேன் கூட்டல் பாக்கூட்டல், வாடாத பூமலை தேம்பா கூட்டல் அணி. ஸோ ரெண்டுமே பிரித்து நீங்கள் பொருளணும். இஸ்மத் சன்னியாசினா தூய துறவி. ஸோ அந்த காலத்தில் மார்சலிய நேசமணி குறிப்பு வரைக. அன்மொழி தொகை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிவப்பு சட்டை பேசினார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை வந்தார். ஸோ அந்த கான்செப்டில் இருக்கும். பாடான் திணை, பொதுவியல் திணை, வாகை திணை. இந்த 3 கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பாவின் ஓசை வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை, ஆசிப்பாவின் ஓசை அகல் ஓசை, வெண்பா ஆசிப்பா கலிப்பாவின் துள்ளல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. பெருபொழுது சிறுபொழுது குறிப்பு வரைக. ஐவகை திணைக்குரிய உரிபொருள் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் கொடுத்துருக்கு. குறிஞ்சி முல்லை மருந்தல். இதில் தலைவனும் தலைவியும் பார்த்தீங்கன்னா சந்தித்தல் நம்ம ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா புணர்தல் நிமித்தமும், அதுக்கப்புறம் இருத்தலும் நிமித்தமும், ஊடலும் ஊடல் நிமித்தமும், இரங்கலும் நிமித்தம், பிரிதலும் இந்த கான்செப்ட் படித்து வச்சுக்கோங்க. தொழிற்பெயருக்கும் விஞ்ஞான பெயருக்கும் உள்ள வேறுபாடுகள். தொகைநிலை தொடர் அருகே. தொகைநிலை 9 வகையோட கான்செப்டான. மொழி எத்தனை 3 வகை. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. வலுவமைதி எத்தனை வகை? அவையாவை. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 5 வகையில் கொடுத்துருவோம். அகத்திணை எத்தனை அவையாவை, புறத்திணை எத்தனை அவையாவை, அன்பின் 5 குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலில் கம்பேர் பண்ணும்போது பொழுது சிறுபொழுது பெருபொழுது, சிறுபொழுது பெருபொழுது, பெரும்பொழுது எத்தனை அவையாய் 6 கூறுகள்னா சிறுபொழுது நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒரு காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகரி, விடி பார்த்தீங்கன்னா வைகரி கான்செப்ட்னா பா எத்தனை கல்பம்? வெண்பா ஆசிப்பா கலிப்பா வஞ்சிப்பா. அதே மாதிரி பெண்பாவின் வகைகள், ஆசிப்பாவின் வகைகள், எண்ணுமைக்கும் உண்மை தொகைக்கும் இடையே உள்ளவர். எண்ணுமைன்றது என்ற உறுப்பு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக எண்ணுமை. உண்மை தொகைன்றது என்ற உறுப்பு மறைமுகமாக வரும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வண்ணமும் சுண்ணமும் சொல்லி எண்ணுமை. வண்ணம் சுண்ணம் கொடுத்தனா உண்மை தொகை. அதே மாதிரி தந்தையும் ஒரு எக்ஸாம் சந்திரனும் சூரியனும் சொல்லும் போது எண்ணுமை. சந்திரன் சூரியன் சொல்லும் உண்மை தொகை. இருபெயரிட்டு பண்பு தொகை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுக்கு தொடர் குறிப்பு வரைக. வலு வலா. அதாவது வலுனா மிஸ்டேக், வலானா பார்த்தீங்கன்னா தப்பு இல்லாத இலக்கண முறையுடன் பேசும். வலுவு மீதுனா இலக்கண முறையோடு தவறாக தான் அக்செப்ட் பண்ணிக்கிறது. மரபு வலுவ மீதி குறிப்பு வரைக. கூட்டுநிலை பெயரச்சங்க குறிப்பு வரைக. அதுக்கப்புறம் இது எல்லாமே புக் இன்சைட் இருக்கு. அடுத்து பார்த்தா கடிதம் ஒரு ஜென்ரல் கான்செப்டுக்காக நாமளே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கடிதம் இது நம்ம எதுவுமே படிக்க முடியல அப்படின்னு யூஸ் பண்ணிங்க. அனுப்புன இதே மெத்தடில் பெறுநர் மதிப்பிற்கு ஐயா பொருள். இது ஒரு ஃபார்மேட்டு. அதுக்கு கீழே ஒரு கடிதம் எப்படி எல்லாம் கொடுத்துருப்போம். உணவு விடுதியில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாக இருந்ததை குறித்து உரிய சான்று உணவு பாதுகாப்பு அனைவருக்கு கடிதம். அப்போ தலைப்பு புகார் கடிதம் போட்டு அனுப்புனர்னா பெறுநர் இதே மாதிரி மதிப்பிற்குரிய. நீங்கள் இது படிச்சிருக்கீங்க எக்ஸாக்டாக பண்ணி எழுதிக்கலாம். எதுவுமே படிக்க முடியாத இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கங்க. உணவு விடுதியில் வழங்கப்பட்ட உணவு தரமற்ற விலை கூடுதலாக இருந்ததை குறித்து உரிய சான்று உணவு பாதுகாப்பு அனைவருக்கு கடிதம் எழுதல் சார்பு கொஸ்டின்லேருந்து இதை எடுத்துக்கலாம். மேற்கான் பொருள் சார்பு உரிய நடவடிக்கை எடுக்க தங்களை ஏதாவது எதுவுமே முடியாது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்க. நன்றி. இப்படி உண்மையுள்ள 4 இடம்பெற்ற உரைமேல் முகரி எழுதுகிறோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கவிதை காட்சி கண். நான் திருப்பியும் சொல்கிறேன், எதுவுமே படிக்க முடியலன்றது மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ அறிவை வளர்ப்பதுக்கு மாதிரி இது ஜென்ரலாக அகரவரிசையில் கொடுத்துருப்போம். அந்த கான்செப்டில் ஈஸியாக படிச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கோம். எல்லாமே ரொம்ப எளிமையாக படிச்சுக்கலாம். எதுவும் முடியாதவங்க இதை கோத்ரூ பண்ணிக்க. அடுத்து வினாய் 42 வரக்கூடிய நிற்காதற்கு தகுந்த ஆறுதல் கூறுவேன், சொல்வேன், இடர்களில் பாதுகாப்பேன், அதே பார்த்தீங்கன்னா விதிகளை பின்பற்றுவேன், சரியாக இருப்பேன், நல்லெண்ண செய்வேன், நல்லெண்ண கூறுவேன், விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன், தொடர்ந்து முயற்சி செய்வேன், நல்லொழுக்கம் காப்பேன், நல்ல நூல்களை படிப்பேன், திறமையை பாராட்டுவேன், அறிவுரை. ஸோ இது எல்லாமே ஜென்ரலாக வரக்கூடியது.
அடுத்தது புக் இன்சைடில் இருக்கிற 2 மார்க் கொஸ்டின் ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பாருங்கள், கிளைப்பெயர் எது 4 பெயர்கள் எழுதக்கூடியது, பாவலர் இயற்றிய நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. உலகத்தமிழ் மாநாடு குறித்து அப்பாதுரையார் கூறுவனையாவை, தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடிய சிறுதானியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாளி, இது எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் புக் இன்சைடில். தொழிற்பெயருக்கு விஞ்ஞான பெயர்களும் இது புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விளக்குக, தட் மீன்ஸ் வந்து இறைஞ்சிட்டு பொருள்னா. நெக்ஸ்ட் வந்து தாய்லாந்து மன்னர் முடிச்சுட்டு விழாவில் பாடப்படும் தமிழ் பாடல்கள், திருப்பாவை, திருவெம்பாய். திருப்பாவை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பரிபாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 8 தொகை நூல்களில் வந்து ஓங்கு பரிபாடல் சிறப்புடையது. நமக்கு புக்கில் கொடுத்தலாம். நெய்தல் நிலத்தவர் அளித்த விருந்து கூறி சிறுபான்மைப்படை கூறுவதுன்னு. அள்ளில் நாவே வந்து நமக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதத்தின இதில் வந்து நற்றினியோட கான்செப்ட் கொடுத்துருக்குறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காசி காண்டம், அதாவது காசி நகரத்தை பெருமையை பாடநூல். அதிவீர ராமப்பாண்டியன். செங்கீரை பரிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான. செங்கீரை செடி காட்டில் ஆடுவது போல குழந்தையின் தலை 5 to 6 மாதம் மென்மையாக. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது செங்கீரை. தொகா நிலையத்தோட எத்தனை தொகா நிலையத்தோட 9 வகை. தொகைனா வந்து 6 வகை. அது பல டைம் சொல்லியிருக்கோம். சில கொடுத்துரும். மொழிபெயர் கொடுத்து மனைவி மஸ்தபா. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிற மனைவி மஸ்தபா. மொழிபெயர் கொடுத்து மூக்கு ஜெகநாதர் கூறுவது அது. அதே மாதிரி வடகலை இதெல்லாம் படிச்சுட்டு ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கங்க. அதே மாதிரி முரசு கட்டில் கண்ணெறிந்து ஒருங்கிய புலவர் யார், அவர் வீசியதுன்னா மோசிக்கிறனா தகடோர் எறிந்த பெருஞ்சல் இரும்பார். அதே மாதிரி கத்தும் குயிலோசி சற்றை வந்து காதில் பட மரபுடுவேன்னு சொல்ல வந்து குயிலனா. அதே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்களுக்கு கலைஞர் என்ற சிறப்பெயர் வழங்கப்பட்ட நீங்கள் இதுவும் புக்கின் சேர்க்கா. ஐவகத்திற்கு உரி பொருள் ஃபஸ்ட்டு சொன்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிஞ்சினா தலைவனும் தலையும் சந்தித்து, அப்போ புணர்தல் நிமித்தம். முல்லைனா இருத்தலும் நிமித்தம். மருதனா ஊடலும் நிமித்தம். நெய்தல்னா இரங்கலும் நிமித்தம். பாலைனா பிரிதலும் நிமித்தம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். முதற் பொருள்னா 5 நிலமும் பொழுதும் முதற் பொருள். 5 நிலமும் பொழுதும் சொல்லும் போது ஒரு எக்ஸாம்பிள் குறிஞ்சினா மலையும் மலைசான். அதுக்கப்புறம் காடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வயல், அதுக்கப்புறம் வந்து கடல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கம்பேர் பார்த்தா சுரம் அல்லது மணல். நெக்ஸ்ட் கருப்பொருள் வந்து ஒவ்வொரு நிலத்துக்கும் தெய்வம், மக்கள், உணவு, விலங்குகளை கொடுத்துருப்பாங்க. அது வந்து கருப்பொருள். முதற் பொருள்ன்றது நிலமும் பொழுதும். நெக்ஸ்ட் குறிஞ்சி நிலத்துக்குரிய கருப்பொருள் 4 எழுதக்கூடியது. மருத நிலத்துக்குரிய கருப்பொருள்கள். சிலப்பதி அதுக்குரிய 8 வகை தானியங்கள் ரொம்ப ரொம்ப. நெல், வரகு, திணை, சாமை, சோளம், கேழ்வரகு, நெல், புல். அது உரையிடப்பட்ட சாலை என்று அழைக்கப்படும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். ஆணிரை பற்றிய திணைகள், மதில் போர் பற்றிய திணைகள் ரொம்ப ரொம்ப. வாகைத்திணை விளக்குக, பாடான் திணை, பாடப்படும் ஆன்மங்களின் வீரம், வெற்றி, ஒழுக்கம், பண்பாடு பண்ணினா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென் தத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். புக்கின் சரி கொஸ்டின். 4 வகை பாக்களுக்குரிய ஓசை. வெண்பான செப்பல ஓசை, ஆசிரிப்பான அகல ஓசை, கலிப்பா தொல்லல் ஓசை, வஞ்சிப்பா தொங்கல் ஓசை. வெண்பா எத்தனை படம்? வெண்பா 5. குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பட்டோடை வெண்பா. ஆசிரிப்பா எத்தனை வகைப்படும்? நேரிசை ஆசிரிப்பா, இணைக்குறியில் ஆசிரிப்பா, நிலைமண்டியில் ஆசிரிப்பா, அடிமதி மண்டல. இது 4 வகை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 மதிப்பெண் தானியங்களை குறிக்கும் சொற்களை 5 எழுதுக. கண்ணதாசன் குறிப்பு வருக. காற்று மனிதனால் எவ்வாறு மாசு, புக்கின் சைடு கொஸ்டின். தமிழர் பண்பாடு வாழை தனித்திடம் என்று ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்படியே கூட்டிலை பெயரச்சங்கள் என்றால் இது நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன். எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின். அடுக்கு தொடர் சான்றிதழ் விளக்குக. வாழை இலை விருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஜென்ரலாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். விருந்தோமல் செய்யும் இல்லற ஒழுக்கங்களை காசிகன் கூறுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்கோம். அதே பிள்ளை தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக 96 சிற்றிலக்கணம்னு அந்த கான்செப்ட் சொல்லக்கூடியது. இருபெயரிட்டு பண்பு தொகை. அதாவது நமக்கே தெரியும் சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர். ஒரு எக்ஸாம்பிள் மார்கழி திங்கள், சாரை பாம்பு, அவரைக்காய், இதெல்லாம் வந்து பொதுப்பெயர் பின்னும் சிறப்பு பெயர் முன்னும் கம்பேர் பண்ணக்கூடிய பெரியோரை துணைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். திருக்குறளில் கட்டாயம் ஒரு 5 மதிப்பெண் இருக்கலாம். ஒன்று வந்து ஒழுக்க முடியுமா இருக்கலாம், அல்லது வள்ளுவம் சிறந்த அமைச்சர். 2 கொஸ்டின் பெரியார். இதெல்லாம் 3மே ரொம்ப முக்கியம். திருக்குறள் 100 குறிப்பு வரைக. இதில் உள்ள அதிகாரங்கள் படித்து வச்சு 38, 70, 25. வலு 7 வகை. திணை வலு, பால் வலு, கால், இது எல்லாமே கொடுத்து காலவலு, இடவலு, வளா நிலை வந்து 7. அதே தான் கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம் 100 குறிப்பு வருக. தேம்பாவணி 100 குறிப்பு வருக. எதிர்பார்த்த கொஸ்டின் தான். அடுத்து வந்து 5 மதிப்பு நாட்களில் வரக்கூடிய கொஸ்டின் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ இது எல்லாமே ஆன்சரோட இருக்குது ஒவ்வொன்றும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விருந்தினருக்கு உணவிடுதல் அந்த சைட் எடுத்திங்கன்னா ஆள்வினை உடைமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் வாழ்க்கை ஒப்பிட்டு கட்டுரை வடிவில் எழுதக்கூடிய கொஸ்டின். இதுவுமே வந்து ஆன்சரோட கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பொருள் செயல் வகை. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், திருக்குறள் இருக்க கொஸ்டின் கட்டாயம் படிச்சுங்க. திருக்குறள் இருக்க 4மே படிச்சிங்களா தான் கட்டாயம் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஸோ ஓவராலாக இதில் வந்து நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் அப்லோட் பண்ணியிருக்க கொஸ்டின் தான் 10th தமிழ் புக் இன்சைடில் இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர்
ஜிஆர் சக்ஸஸ் படிச்சா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் இருக்கிற 2 நாளில் நீங்கள் நல்லா படித்து, நான் பல டைம் சொல்லியிருக்கேன், 1000 டைம்ஸ் படிக்கிறத விட ஒரு டைம் படித்து அதை எழுதி பாருங்கள். ரைட்டிங் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்க மார்க் வாங்க முடியும். ஏன்னா தமிழ்னு நினைக்க வேண்டாம், நம்ம தாய்மொழி தமிழாக இருந்தாலும் நமக்கு வந்து அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரைக்குன்னா எழுதி பாருங்கப்பா. எழுதி பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் எதிர்பார்க்க மார்க் வாங்க முடியும். கட்டாயம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. உங்களோட முயற்சிக்கு கட்டாயம் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. ஸோ அதற்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.